Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம் நேயர்களே, என்ன படிப்பு எந்த கல்லூரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். இதற்கு என்ன பொருள் அப்படின்னா, ஒரு முறை நாம் கற்கின்ற கல்வி 7 பிறவிகளுக்கும் பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ கல்வியோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அதுலேயும் உயர்கல்வி என்பது மிகவும் முக்கியமானது. அதற்கு வழிகாட்டக்கூடிய நிகழ்ச்சி தான் இது. இன்றைக்கு நேயர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக கல்வியாளர் திரு சோமசுந்தரம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ +2 ரிசல்ட்டு நாளைக்கு வரும்னு எதிர்பார்த்தோம். அதுக்கான அறிவிப்பு கூட இருந்தது. ஆனால் இப்போ அரசியல் ரீதியான சில விஷயங்கள்னால அது தள்ளி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் விரைவிலேயே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போது ஒரு மாணவனாக என்ன முடிவு வேணாலும் வரலாம். நான் எதிர்பார்த்த முடிவும் வரலாம், அதற்கு மேலேயும் வரலாம், அதற்கு கம்மியாகவும் வரலாம். அதே போல் ஒரு பெற்றோராக என்னுடைய பிள்ளை இவ்வளோ எடுக்கும்னு நான் எதிர்பார்த்துருந்துருக்கலாம். அது நடக்காமல் போகலாம், அல்லது அதற்கு மேலே கூட நடக்கலாம். ஸோ பொதுவாக இந்த முடிவுகளை மாணவர்களும் பெற்றோர்களும் எப்படி அணுகணும்? சார், நல்ல மதிப்பெண் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒருவேளை குறைவான மதிப்பெண் வந்ததுன்னா, ஒருவேளை அந்த மாணவன் தோல்வியை சந்தித்தார், நான் தோல்வி சொல்ல மாட்டேன், அதை ஃபெயில்னாலே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். ஓகே, என்ன பொறுத்தவரை சார், கல்விங்கிறது மதிப்பெண்ணுக்கானது மட்டுமல்ல, மதிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தான் கல்வி. நடந்தது பள்ளிக்கான இறுதித் தேர்வு, வாழ்க்கைக்கான இறுதித் தேர்வே அல்ல. வெறும் 3 மாதத்தில் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்ட தாமஸ் ஆல்வா எடிசன் தான் பல புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார் என்றால் அது வரலாறு. இன்டர்மீடியட் தேர்வில் தோல்வியடைந்த ஐசக் நியூட்டன் தான் பால் பாயிண்ட் பென் முதல் ராக்கெட் வரை பயன்படுத்தப்படும் நியூட்டன் விதிகளை கண்டுபிடித்தான். ஏன்? பொறியாளர் நுழைவுத் தேர்வில் தோல்வி சந்தித்த குஸ்ஸே ஈஃபில் தான் உலக அதிசயமான ஈஃபில் டவரை கட்டினார் என்றால் அது வரலாறு. நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ என்ன பொறுத்தவரை மதிப்பெண் குறைஞ்சிடுச்சு, இதனால் என் வாழ்க்கை பாதிக்குமா? கண்டிப்பாக இல்லை. எதுவுமே இம்பாசிபிள் கிடையாது சார். இம்பாசிபிளை பிரித்தாலே ஐ ஆம் பாசிபிள். எண்ட் அப்படின்னாலே எஃபோர்ட் நெவர் டைஸ். நீங்கள் நல்ல ரொம்ப அழகாக ஆரம்பிக்கும் தெளிவாக சொன்னீங்க. ஒரு திருக்குறள் கொடுத்து தெளிவாக ஆரம்பிச்சிங்க. கண்டிப்பாக கல்வி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கற்க கசடற, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அது எஜுகேஷன் தான் உங்களுடைய மூலதனம். நல்ல கல்வியை சிறப்பாக படிக்கணும். வாழ்க்கை நம்ம குறைவாக மதிப்பீடு எடுக்கிறோம் நெகட்டிவாகவே திங்க் பண்ண வேண்டாம். எல்லாருக்கும் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது. அதில் நம்ம குறிப்பாக நம்ம தமிழ்நாடு மாநில பாடத்திட்டம் சிபிஎஸ்சிலாம் நல்ல சிறப்பாக இருக்குது. நீங்கள் ஒரே பண்ண வேண்டாம். சரி சார், ஒரு நேரம் இருக்காங்க, பேசிடுவோம். சொக்கலிங்கம் திருப்பூர்லேருந்து. வணக்கம், உங்கள் கேள்வி கேளு. இணைப்பில் இருக்கிறீங்க சார். வணக்கம். சொல்லுங்க. திருப்பூர்லேருந்து சொக்கலிங்கம் பேசுகிறேன் சார். என்னோட பொண்ணுக்கு காலேஜ் அட்மிஷனாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. காலேஜ் போகிறாங்களா? ஆமாம் சார், +2 எழுதியிருக்காங்க. சரி, காலேஜ் போகிறாங்க. நாங்கள் பிஎஸ்சி, பொண்ணு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வேணும்னு கேட்டுக்கிறா. அதோட அட்வான்ஸ் கோர்ஸ் இப்போ பிஎஸ்சி வித் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஏஐ டிஎஸ்சின்னு சொல்கிறாங்க சார். எது படிக்கலாம்னு சொல்லி சொன்னீங்க, கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க சார். சரி சார், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி போகலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை விட பெட்டரான படிப்புகள் ஏஐலாம் வந்திருக்கு பிஎஸ்சியில். ஏ இருக்குது, டேட்டா சயின்ஸ் இருக்குது. அதாவது தெளிவாக இருக்கார் அந்த பேரண்ட் தான் நினைக்கிறேன். கலை அறிவியல் கல்லூரி சூஸ் பண்ணுறாரு. அதற்கான அட்மிஷன் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம தெரியும், இப்போ தமிழ்நாட்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரியே கிட்டத்தட்ட 165 இருக்குது. ஒரு காலத்தில் இங்கே திருப்பூர், திருச்சி அப்படின்னா, சென்னையில் பிரசிடென்சி காலேஜில் படிக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் போடணும். லயலா காலேஜில் தனியாக அப்ளிகேஷன் போடணும். இப்போ அப்படி இல்லை, 125 காலேஜுக்கு சிங்கிள் அப்ளிகேஷன் போடலாம். கிட்டத்தட்ட 150 கோர்ஸ் இருக்குது, 1,50,000 சீட் இருக்குது. இவர் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்கிறாரு. எனக்கு பிஎஸ்சியில் இது போகலாமா, நல்ல மதிப்பெண் அவங்க எடுப்பாங்க. கண்டிப்பாக அவங்க ஏஐ எடுத்தாலும் கம்ப்யூட்டர் எடுத்தாலும் நீங்கள் ஏஐன்னு அவங்க தனியாக படிக்க வேண்டாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே ஒரு பாடப்பிரிவாக வரும்.
ஈவன் டேட்டா சயின்ஸு படிக்கிறதுல நல்ல பர்சன்டேஜ் முடித்தாங்கன்னா ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது. என்றைக்குமே யூஜியோடு இல்லாமல் பிஜி லெவலும் முடித்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். சரி சார், இப்போ பிஎஸ்சி பற்றி பேசும்போது இன்ஜினியரிங்கா பிஎஸ்சியா, இன்ஜினியரிங்கா ஆர்ட்ஸா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. டிகிரி அதாவது படிக்க போகிற கோர் ஒன்றா இருந்தால் கூட பிஎஸ்சிக்கும் பிடெக்குக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா? பிடெக்கு அதாவது இன்ஜினியருக்கு அதிக மரியாதை கிடைக்குமா, அதிக சம்பளம் கிடைக்குமான்ற கேள்வி பலரிடம் இருக்கிறது. சார், என்றைக்குமே பிஎஸ்சிங்கிறது 3 இயர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிஎஸ்சி அக்ரிங்கிறது வேறு, அந்த கான்செப்டுக்குள்ளே போக வேண்டாம். பிஎஸ்சி நர்சிங்கிறது வேறு. இல்லை, நான் ஒரே கோர்ஸே கேட்குறேன். இப்போ ஏஐ அப்படின்னா நல்லா கேட்டீங்க. பிடெக்லையும் ஏஐ இருக்குது, பிஇல ஏஐ இருக்குது, பிஎஸ்சிலையும் ஏஐ இருக்குது. பிஎஸ்சி ஏஐங்கிறது 3 இயர்ஸ். நீங்கள் யூஜி போகும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் பிஜி முடிச்சு தான் ஆகணும். ஓகே, அதை மாற்று கருத்தே இல்லை. பிஇ ஈக்குவல் டு தான் எம்எஸ்சி, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈக்குவல் டு தான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இங்கே பிஇ ஆர் பிடெக் இது 4 இயர்ஸ் படிப்பாங்க. நீங்கள் வெறும் பிஎஸ்சி முடிச்சுட்டு வெறும் 3 இயர்ஸில் என்டையர் சிலபஸ் கவர் ஆகுமான்னா இல்லை. ஓகே, ஏன்னா 4 இயர்ஸில் கவர் பண்ணிடுறாங்க. நீங்கள் எம்டெக் போகலாம், அது வந்து நீங்கள் ப்ரொஃபஸராக போகணும், ரிசர்ச் போகணும்னா அது போகலாம். பட் பிஇ ஆர் யூ கேன் கோ ஃபார் எம்எஸ்சி. இதுதான் என்னுடைய கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து பொருளாதார ரீதியாக வேறுபடுவாங்க ஒவ்வொரு வீட்லேயும். கண்டிப்பாக எனக்கு வெளியூரில் போய் படிக்கிறதுக்கு சிலருக்கு வசதி இருக்கும், சிலருக்கு உள்ளூர்லேயே படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்னுடைய கல்லூரியை நான் தேர்வு செய்யும்போது எதெல்லாம் வந்து அளவுகோலாக வச்சுட்டு பார்க்கணும்? இல்லை, ஒரு நல்ல கேள்வி சார். அதாவது முதல்ல மெயினாக பேரண்ட்ஸ்க்கு இதுதான் தெரியணும். நிறைய பேர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க சார். ஓகே, பேப்பரில் எத்தனையோ வழியில் கொடுப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டை கண்டு அவங்க ஏமாறக்கூடாது. முதல்ல அந்த கல்லூரியை போய் பார்க்கணும். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். போக முடியலையா பரவாயில்ல, இப்போ இணையதளம் வழியாக கூட செக் பண்ணலாம். நாக்கில் என்ன பொசிஷன் இருக்கு, என்பிஏ இருக்கா, நேஷனல் போர்டு அக்ரிடேஷன் இருக்கா, என்ஐஆர்எஃப்ல என்ன ரேங்கிங் இருக்கு, நாக்கில் என்ன பொசிஷன், நாக்கு என்பிஏ என்ஐஆர்எஃப் ஈஸியாக ஒரு நேரம் பேசிட்டு பேசுவோம். கோவையிலேருந்து மணிப்பிரியா, வணக்கம், உங்க கேள்வி கேளுங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். பையன் வந்து சிபிஎஸ்சி எடுத்திருந்தாங்க சார். +2 இப்போ வந்து அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்திருந்தான் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அவனுக்கு வந்துட்டு இப்போ A&F எடுக்கிறேன்னு சொல்றான். அது எப்படிங்க சார், கரெக்டா இருக்குங்களா? சரி, முதல்ல +2 ஒரு சிபிஎஸ்சி அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்திருக்காரு, கம்ப்யூட்டர் சயின்ஸ். லாஸ்ட் இயர் உங்களுக்கு தெரியும் மேடம், May 13 லாஸ்ட் இயர் ரிசல்ட் வந்தது. இந்த வருஷம் சிபிஎஸ்சி ரிசல்ட் எனி டைம் வரும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது நம்பர் 1. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்குறீங்க, தாராளமாக பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம், இல்லை பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுக்கலாம், இல்லை பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் எடுக்கலாம். ஒரு நல்ல கல்லூரியில் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். அந்த கல்லூரி தரமான கல்லூரியா, என்ஐஆர்எஃப்ல இருக்குதா, என்பிஏல இருக்குதா, நேக்கில் இருக்குதா பார்த்து இந்த கல்லூரி சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது. யூஜி மட்டும் இல்லாமல் பிஜியும் பட சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. சார், இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் விளம்பரத்தை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி வந்து பல வகைகள் ஃபோன்லேயே அவ்வளோ வருது. நான் ஏதாவது போய் இன்ஸ்டாகிராமில் போய் ஒரு காலேஜை பற்றியில் கூகுளில் போய், இன்ஸ்டாகிராம் கூட வேணாம், கூகுளில் தேடினேன்னா என்னுடைய எல்லா சோஷியல் மீடியா பேஜ்லேயும் அந்த விளம்பரம் வந்து வந்துடுது. அதனுடைய அல்காரிதம் அந்த மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ இன்புட்ஸ் வருது அப்படிங்கிறப்போ அதை டிக் பண்ணுறதுல குழப்பம் இருக்குது தானே? இல்லை, அதான் சார், ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு கோடு நம்பர் கொடுத்துருப்பாங்க சார். இப்போ சில கல்லூரிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நேமில் கொஞ்சம் ஒரு வேரியேஷன் இருக்கும். நான் அந்த கல்லூரி நேம் சொல்ல விரும்பலை, நானும் ஒரு ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறதுனால சொல்லக்கூடாது. ஸோ மாணவர்களை பொறுத்தவரை, பெற்றோர்களை பொறுத்தவரை காலேஜுக்கு கோடு நம்பர் எப்படி, நீங்கள் 11th 12th குரூப்புக்கு ஒரு கோடு நம்பர் இருக்கும், சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும், காலேஜுக்கு ஒரு கோட் நம்பர். ஸோ அந்த கோட் நம்பரை அடித்து நீங்கள் செக் பண்ணணும். ஓகே, அதாவது நம்ம ஏற்கனவே நாக்கில் என்ன பொசிஷன், என்ஐஆர்எஃப்ல என்ன இருக்குது, என்பிஏல என்ன இருக்குது. நாக்கெல்லாம் ஈஸியாக நீங்கள் வாங்க முடியாது, A+லாம் வாங்க முடியாது, B+லாம் வாங்க முடியாது. அதை கொடுக்குறது யூஜிசி, சென்ட்ரல் கவர்மெண்ட். உங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக இருக்கணும், ப்ரொஃபஸருடைய குவாலிஃபிகேஷன் இருக்கணும், பிளேஸ்மெண்ட் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் கிடைக்கும். சரி, அந்த கல்லூரி சூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். சரி, ஒரு நேரம் இருக்காங்க, பேசிடுவோம். குமாரி தேனியிலேருந்து, வணக்கம், உங்கள் கேள்வி கேளு. கேளுங்க. சார், +2 முடிச்சிருக்காங்க சார் பையன். சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க சார். அடுத்து என்ன படிக்கலாம்னு ஒரு யோசனையா இருக்குங்க சார். சரிங்க. மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸா? ஆமாங்க சார்.
சரி, அவருடைய விருப்பம் எதுலமா இருக்கு? அவரு ஓடி படிக்கணும்னு பாக்குறாங்க சார். என்ன படிக்கிறது? ஓடி ஏடி. சரி, ஓகே. அவர் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்காரு. அவர் கம்ப்யூட்டர்லேயே ஒரு அட்வான்ஸாக ஓடி படிக்கலாமான்னு கேட்குறாரு. தாராளமாக படிக்கலாமா. வெறும் யூஜி மட்டும் இல்லாமல் பிஜி பண்ணணும். பண்ணும் பொழுது வேல்யூ ஆடட் கோர்சஸ் படிக்க சொல்லுங்கள். C++, ஜாவா, பைத்தான், குவாண்டம் கம்ப்யூட்டிங். இன்னொன்று ஒரு ஃபாரின் லாங்குவேஜ், அது ஜெர்மனோ ஃப்ரெஞ்சோ, மொத்தம் 6 லெவல் இருக்குது. 3 லெவல் முடித்தாலே கண்டிப்பாக 6 டிஜிட்டில் சேலரி கிடைக்கும். இன்றைக்கி இளைஞர்களுக்கு நல்ல ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. சார், இந்த மாதிரி புதுசாகவும் கேட்குறாங்க. இப்போ கடந்த ஆண்டெல்லாம் ஏஐ அப்படின்னாங்க. இப்போ அதையும் கலந்து உள்ளே போய் இன்னும் இதெல்லாம் படிக்கலாமா அதெல்லாம் படிக்கலாமான்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு ரேர் கோர்ஸை நான் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கான வாய்ப்புகளும் ரேராக தானே இருக்குது. அதாவது சார், நான் என்ன பொறுத்தவரை நேரவாக போகக்கூடாதுன்னு. ஓகே, என்னுடைய தனிப்பட்டது. ஒன்றை மட்டும் வச்சுட்டு போகும். அதாவது சார், ப்ராடாக படிங்க. இப்போ பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு தான் ஆட்டோமொபைலுக்குள்ளே போக முடியும். நிறைய மாடல் கேட்பாங்க, சார் ஆட்டோமொபைல் பிஇயில் பண்ணலாமா? பண்ணலாம், கோர்ஸ் இருக்குது. இன்ஜினியரிங்கில் 40க்கும் மேற்பட்ட பாடப்பிரிவுகள் இருக்குது. நீங்கள் பிஇ மெக்கானிக்கல் முடிங்க. முடிச்சுட்டு உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா, ஏன்னா மெக்கானிக்கலே ஆட்டோமொபைல் கவர் ஆகிடுது, ஆர்வம் இருந்தால் எம்டெக் ஆட்டோமொபைல் பண்ணலாம். நீங்கள் நேரவாக போனீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து கிடைப்பது ரொம்ப மிக மிக கடினம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து எனக்கு ஆட்டோமொபைல் தான் பண்ணுவேன், ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ் தான் பண்ணுவேன், ஏரோஸ்பேஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைப்பாங்க. என்ன பொறுத்தவரை ஒரு ப்ராடாக போனால் ஈஸியாக அவங்களால கவர் பண்ண முடியும். சரி, ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். மாரி செங்கல்பட்டுலேருந்து. வணக்கம், உங்கள் கேள்வி கேள். டிவி வால்யூமை மியூட் பண்ணிடுங்க. கேள்வி கேள். இல்ல, டிவியை பார்க்காதீங்க, கேள்வி கேளு. சார், பாப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் படிச்சிருக்கா. சரி, இப்ப என்ன கோர்ஸ் எடுக்கலான்னு அவ பிசிஏ எடுக்கலான்னு பாக்குறா. எது எடுத்தா அவளுக்கு நல்லதா இருக்கா படிச்ச கோர்ஸ்? சரி, சிறப்பு. அதாவது அவங்க மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க. நான் இத்தடவை இன்ஜினியரிங் வருவாங்க எதிர்பார்த்தேன். ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அவருடைய குழந்தை வந்து பிசிஏ, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், நல்ல ஒரு அரசு கல்லூரியில் அப்ளை பண்ண சொல்லுங்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் 150க்கு மேற்பட்ட கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. அவங்க நல்ல சிஜிபியில் முடிப்பாங்க, நல்ல பர்சன்டேஜ்லாம் அவங்க முடிப்பாங்க. கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜில் பிசிஏ கிடைக்கும். அங்கே நல்ல பர்சன்டேஜில் முடித்தாங்கன்னா எம்சிஏ பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்ல சேலரியில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். வாழ்த்துக்கள். முதல்ல நன்றி அழைத்தமைக்கு. சார், இப்போ நீங்கள் பேசும்போது சொல்கிறீங்க நிறையா வந்து டிகிரி பண்ணும்போதே வேறு மொழி படிங்க அல்லது வேறு கோர்ஸ் படிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது நல்ல விஷயம்தான். ஆனால் எல்லாராலையும் அது முடியாது இல்லையா? கண்டிப்பாக. அப்போ அவங்களுக்கான வாய்ப்புகள் சார் அப்படி இல்லை. நீங்கள் வந்து ஒரு காலத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருப்பூர் மாவட்டங்கள்லாம் ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கணும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு காலத்தில் நீங்கள் சொல்கிறது வந்து 20 வருஷத்துக்கு முன்னால். இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அட்வான்ஸாக இருக்கிறாங்க சார். நாங்கள்லாம் அவங்ககிட்ட தான் நாங்களே கற்றுக்கிட்டோம் டெக்னாலஜியை. ஹானஸ்டாக சொல்ல போனால் சாட் ஜிபிடி, கூகுள், யூடியூப், பையன் நமக்கு டீச் பண்ணுவான். ஒரு காலத்தில் ஆசிரியர் தான் மாணவர்களுக்கு பாடம் நடந்தாங்க. இப்போ அப்படி தான் நடக்குது, அது வேறு விஷயம். ஆனால் நம்ம கரெக்டாக சொல்கிறோமா இல்லையான்னு பையன் செக் பண்ணுறான். ஒரு காலத்தில் பண்ண முடியாது. நம்ம டீச்சர்ஸ் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் லைப்ரரி போகணும். அந்த லைப்ரரி திறந்துருக்கணும். முதல்ல நம்ம சொல்கிறதா வார்த்தை. நம்ம என்ன ஃபிசிக்ஸ் சொல்கிறோமோ, என்ன கெமிஸ்ட்ரி சொல்கிறோமோ அந்த பையன் நம்பி தான் ஆகணும். இன்றைக்கி அப்படி இல்லை. அவன் கையில் மொபைல் இருக்குது, அவன் செக் பண்ணிடுவான். அவன் உடனே சொல்லுவான். சார் ஒரு அப்சர்வ் இப்போ ஃபேஸ் டு ஃபேஸே பேசிடுவான். இப்போ பையன் பயப்படுறதில்லை. ஸோ டீச்சர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போக வேண்டியிருக்கு. ப்ரொஃபசர்ஸ் அவங்க அப்டேட் ஆகலைன்னா தே வில் பி அவுடேட்டட். இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட் யூ வில் பி அவுடேட்டட் சொல்லுவான். ஸோ அவங்க அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. பேசுவோம் சார். நேர் இருக்காங்க. ஸ்ரீவித்யா, வணக்கம், கேள்வி கேள்வி. வணக்கம் சார். சார், இப்போ என்ஐஆர் ரேங்கிங் அப்புறம் என்பிஏ அந்த மாதிரிலாம் நேக்லாம் சொல்றீங்க. அதெல்லாம் என்ன இருந்தா, இப்போ என்ஐஆர் ரேங்கிங்னா என்ன ரேஞ்ச் இருந்தா நம்ம வந்து அந்த காலேஜ் பெஸ்ட்னு நம்ம செலக்ட் பண்ணலாம் சார்? ரொம்ப முக்கியமான மேடம். வணக்கம் மேடம். நல்ல ஒரு கேள்வி கேட்டுறீங்க. நல்ல கேள்வி கேட்டதா வாழ்த்துக்கள்.
அதாவது ஓகே தேங்க்யூ. இது பொறியியல் கல்லூரிக்கு மட்டும் இல்லை, கலை அறிவியல் கல்லூரிக்கு உண்டு. NAC, NBA, NIRF ஒரு 6 கேட்டகரி இருக்குது மேடம். A+, A+, B+, B++ இங்கே இருக்குது. ஒரு 6 கேட்டகரி இருக்குது. 6 கேட்டகரினா மதிப்பெண்ணை பொறுத்து. அது 5 மதிப்பெண், 8 மதிப்பெண், 10 மதிப்பெண். இல்லை ஏதாவது ஒன்று A+ இருந்தாலும் சரி, B+ இருந்தாலும் சரி, அந்த கல்லூரி சிறந்த கல்லூரியானா கண்டிப்பாக சிறந்த கல்லூரி தான். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல், நல்ல தரமான ஆசிரியர்கள் இல்லாமல், பிளேஸ்மெண்ட் இல்லாமல் NACO, NBAவோ NIRFஓ அங்கீகாரம் கொடுத்துருக்குமானா கொடுத்துருக்காது. இது நம்மளால் அடித்து சொல்ல முடியும். ஸோ UGC எல்லாமே செக் பண்ணிட்டு தான் அதை கொடுத்து ஆகணும். ஸோ நான் அந்த ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஒரு கலை அறிவியல் கல்லூரி ட்ரை பண்ணுறீங்க, அங்கே NACல இந்த பொசிஷன் இருக்குது, A+ இருக்குது, இல்லை B+ இருக்குது, தாராளமாக நீங்கள் அந்த குழந்தைய சேர்க்கலாம். அதை நீங்கள் கூகுளில் செக் பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மேடம், இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு கோட் நம்பர் இருக்குது. இந்த கல்லூரி சொல்லும் பொழுது சில பேர் ஃபுல் கல்லூரி சொல்ல மாட்டாங்க. அந்த காலேஜில் என்ன கோடு நம்பர் செக் பண்ணுங்கள் கூகுளில். உங்கள் குழந்தைய அழகாக செக் பண்ணுவாங்க. NACல என்ன பொசிஷன் பாருங்கள், தாராளமாக அந்த குழந்தைய போடுங்க. கண்டிப்பாக அவங்க உறுதியாக அச்சீவ் பண்ணுவாங்க. வாழ்த்துக்கள் மேடம். சரி, நன்றி சார். இப்போ நம்ம முன்னாடியே பேசின மாதிரி பிஜி போகணுன்னு சொல்கிறீங்க, அதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்குமான்னு நான் கேட்டேன். இப்போ பொதுவாக என்ன அபிப்பிராயம் இருக்கும் அப்படின்னா, மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் அல்லது முதல் தலைமுறை பட்டதாரி ஆகிறவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா, படித்தோடனே எனக்கு முதல்ல ஒரு வேலை கிடைச்சிடணும், ஒரு குறிப்பிட்ட சம்பளம் எனக்கு வந்துடும், ரொம்ப பெருசாக இல்லைன்னா கூட அன்றாடம் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டுற அளவுக்கான சேலரி எனக்கு வந்துடணுங்கிறது தான் பெரும்பாலான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இப்போ அப்படிப்பட்ட படிப்புகள்னால் என்னெல்லாம் சொல்லலாம் சார்? நான் இதில் ஓப்பனாக சொல்ல போனால் இன்ஜினியரிங் காலேஜும் ஒன்று தான். சரி, இது நம்ம பேசுவோம், நேரம் இருக்காங்க, பேசிட்டு தொடர்ந்து பேசுவோம். திண்டுக்கல்லேருந்து முருகன், வணக்கம். உங்கள் கேள்வி கேளு. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். கேள்வி கேளு. சார் வணக்கம். பாப்பா +2 முடிச்சுட்டு இப்போ அடுத்த காலேஜில் பிஇல CS பண்ணலாம்னு நினைக்கிறேன். எந்த காலேஜ் போனால் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் சார்? இல்லை, காலேஜ் நம்ம அப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஓகே. இப்போ நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் கேட்குறீங்க? பிஇல CS சார், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார். சரி, BE CS. இப்போ நீங்கள் உங்கள் சரௌண்டிங்லேயே கேட்குறீங்களா இல்லை வெளியிலன்னா பரவாயில்லையா? இல்லை, வெளியே இந்த நல்ல கோர்ஸ் நல்லா வேணும், அதுதான் கேட்குறேன் சார். சரி, ஓகே. அப்படி நம்ம குறிப்பிட்டு ஒரு கல்லூரியை சொல்ல முடியாது, ஜென்ரலான விஷயங்களை சார் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 12th அவருடைய பையனோ பொண்ணோ எக்ஸாம் எழுதிக்கிறாங்க. அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த குழந்தை படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இன்றைக்கி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே சிறப்பாக இருக்குது. நல்ல பர்சன்டேஜ் முடிப்பாங்க. குறிப்பாக அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஜாயின் பண்ணணும், MITயில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நல்ல கட் ஆஃப் வேணும். நல்ல கட் ஆஃப் என்ன? எபோவ் 195. உங்களுக்கு கட் ஆஃப்னா என்ன உங்களுக்கு தெரியும். 195 மேலே இருந்ததுன்னா, உதாரணமாக 198 எடுத்தாங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் குறைந்த கட்டணத்தில் இவன் அரசு உதவித்தொகையோட உங்கள் குழந்தை இங்கே கிடைக்கும், அட்மிஷன் கிடைக்கும், பிளேஸ்மெண்ட் உறுதியாக கிடைக்கும். படிக்கும் பொழுதே நீங்கள் அழகாக கேட்டீங்க, BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டீங்க, கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னாலும் சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னாலும் சரி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினாலும் சரி, டேட்டா சயின்ஸ்னாலும் சரி, எந்த கோர்ஸ்னாலும் சரி, கேட் எக்ஸாம், கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங், இன்னொன்று IES, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், படிக்கும்போது ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா BE முடிக்கிற சமயத்தில் ஃபைனல் இயர்லேயே அந்த எக்ஸாம் எழுதலாம். அதில் அவுட் ஆஃப் 100 எபோவ் 80 அவங்க ஸ்கோர் பண்ணாங்கன்னா உறுதியாக கவர்மெண்ட் செக்டாரில் நிறைய ஜாப் கொட்டி கிடக்கு. வாழ்த்துக்கள் முதல்ல. சரி, நன்றி. அடுத்த நேயர் கன்னியாகுமரியிலேருந்து துனிஷியா, வணக்கம். உங்கள் கேள்வி கேளு. ஹலோ சார். சொல்லுங்கம்மா. என் மகளுக்கு தான் கேட்டேன். நேத்து கம்ப்யூட்டர் குரூப் எடுத்திருக்காப்ல, அது நம்ம என்ன படிக்க வைக்கலாம்? இப்ப BCA படிக்கிறதா இருந்தா என்ன ஒர்க் பண்ணலாம் ஃபியூச்சர்ல? சரி மேடம், என்ன குரூப் எடுத்துருக்காங்க மேடம்? மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அந்த குழந்தைக்கு எதில் ஆர்வமாக இருக்கிறாங்க? அவங்க கலை அறிவியல் கல்லூரியா, பொறியியல் கல்லூரியா? அவ BCA படிக்கல, இந்த இது கம்ப்யூட்டர் இந்த இன்ஜினியரிங் படிக்கலன்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கா. ஈஸி. சரி, தாராளமா அந்த குழந்தை இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படும் பொழுது எஸ், நீங்க அந்த குழந்தை இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டா தாராளமா படிக்க வைங்க. அவங்க என்ன கோர்ஸ் படிக்கலாம்?
மேடம், அதாவது இன்ஜினியரிங்கில் 40க்கும் மேற்பட்ட பாடப்பிரிவுகள் இருக்குது. இன்ஜினியரிங்னாலே மேக்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 12th மேக்ஸில் மினிமம் ஒரு 60% எடுத்தாலே இன்ஜினியரிங் படிக்க வைங்க. நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது. நீங்கள் பிஇயில் நல்ல சிஜிபியில் முடித்தாங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் அதிக சம்பளத்தில் அவங்களுக்கு வேலை உறுதியாக கிடைக்கும். அந்த நிகழ்ச்சியிலே சொல்லிட்டு இருந்தோம், இந்த கேட் எக்ஸாம், ஐஇஎஸ் எக்ஸாம் சொல்லிட்டு இருந்தோம். அதுக்காக அவங்களை நல்லா ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள். கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, பர்சனல் ஸ்கில், லீடர்ஷிப் குவாலிட்டி இதெல்லாம் அவங்க ரெடி பண்ணாங்கன்னா ஃபைனல் இயர்லே அவங்களுக்கு 6 டிஜிட்டில் பிளேஸ்மெண்ட் வரும். வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த நேயர் நெல்லையிலேருந்து சிவபிரகாஷ். வணக்கம், உங்கள் கேள்வி கேளுங்க. ஹலோ, குட் ஈவினிங் சார். தொடர்ந்து பேசுங்க. ஹலோ, இப்போ நான் மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்திருக்கேன். சரி. ஹலோ. இல்லை, டிவி பார்க்க வேண்டாம், நீங்கள் உங்கள் கேள்வி அப்படியே கேளுங்க, தொடர்ந்து பேசுங்க. இப்போ மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்திருக்கேன். அடுத்து நான் இன்ஜினியரிங்கில் மேக்ஸ் பயாலஜி ரிலேட்டடாக இன்ஜினியரிங் போட முடியுமா? சரி, நல்லா அழகாக கேட்குறாரு. பயோமேக்ஸ். அவன் பயோமேக்ஸ் நினைக்கிறேன். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்திருக்காரு. பயாலஜி ரிலேட்டடாக இன்ஜினியரிங் வரணும்னு ஆசைப்படுறாரு. கண்டிப்பாக. பட் உங்களுக்கு இன்ஜினியரிங்கை பொறுத்தவரை கட் ஆஃப் பயாலஜி வராது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அது உங்களுக்கு தெரியும். பயாலஜி ரிலேட்டடாக நீங்கள் கேட்டனால பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாம், தாராளம் எடுங்க. இவன் பயோடெக் ஆர்வம் இருந்தாலும் எடுக்கலாம், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கூட எடுக்கலாம். நீங்கள் பயோமெடிக்கலுக்கு முடிக்கிறவங்க பிஇ முடிச்சுட்டு எம்டெக் பண்ணி நீங்கள் அதில் பிஹெச்டி பண்ணலாம், ரிசர்ச் பண்ணலாம். பயோமெடிக்கல் முடிக்கிறவனுக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை, கல்ஃப் கண்ட்ரியில் அதிக அளவு வேலை வாய்ப்பு இருக்கிறது பயோமெடிக்கல் பண்ணுறவங்களுக்கு. பட் நல்ல சிஜிபியில் முடிக்க சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. சார், நம்ம பேசிகிட்டு இருந்தோம் படித்த உடனே வேலை கிடைக்கிற மாதிரியான கோர்சஸ். சார், அதாவது இது இன்ஜினியரிங்னாலும் சரி, கலை அறிவியல் கல்லூரினாலும் சரி சார், என்னை பொறுத்தவரை இந்த கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அது நான் அடித்து சொல்லுவேன். நீங்கள் இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, நம்ம மெடிக்கல் பண்ணாலும் சரி, கம்யூனிகேஷன், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். தமிழோ ஆங்கிலமோ இல்லை எந்த லாங்குவேஜோ கான்ஃபிடண்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு சி கம்யூனிகேஷன், செகண்ட் சி கான்ஃபிடென்ட். இந்த கான்ஃபிடன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். போல்டாக எப்படி பேசுகிறான்னு. தேர்ட் வந்து கேரக்டர். ஓகே, இந்த கம்யூனிகேஷன், கான்ஃபிடென்ட், கேரக்டர் இருந்ததுன்னா 4வது சி, ஹீ வில் பிகம் அன் செலிபிரிட்டி. ஓகே, ட்ரிபிள் சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னும் அழகாக சொல்லணும்னா ட்ரிபிள் ஏ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு எங்கிறது அகடமிக். நம்ம பிஇ எடுக்கிறோம், நாங்கள் படிக்கிற காலங்கள்லாம் பிஇ அட்மிஷன் எடுக்க கஷ்டம் சார். மாவட்டத்துக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருக்கும், எப்படி அப்ளை பண்ணணும்னே தெரியாது. நான் சொல்கிறது நாங்கள் படிக்கிற காலங்களில். இன்றைக்கி எல்லா ஃபெசிலிட்டியும் வந்திருக்கு. ஸோ நம்ம பிஇ படிக்கிறோம், இன்ஜினியரிங் படிக்கிறோம். ஸோ அகடமிக் நல்ல சிஜிபியில் முடிக்கணும். ஏன்னா எஜுகேஷன் தான் நம்பர் 1. மகாத்மா காந்தி சொல்லுவார், பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது. ஸோ எஜுகேஷன் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆகணும். ஃபஸ்ட்டு அகடமிக், செகண்டு ஆட்டிடியூட். நீங்கள் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் ஒர்க் பண்ணுறீங்க, மேனேஜ்மெண்ட் ஒரு தவறாக டிசிஷன் தான் கூட அவங்கள ஆர்கியூ பண்ணக்கூடாது. ஓகே, இல்லாட்டா நான் அந்த போஸ்ட் நம்ம இருக்க முடியாது. நான் ஒரு போஸ்ட்டில் இருக்கிறேன் அப்படின்னா சமாளித்து தான் இருக்கணும். இந்த ஆட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அகடமிக், ஆட்டிடியூட். அடுத்த ஏ வந்து அட்டண்டன்ஸ். ஓகே, நீங்கள் ரெகுலராக வாரத்தில் 2 நாள் லீவ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வேறு சோர்ஸாக பார்ப்பாங்க, நம்மளை மாற்ற பார்ப்பாங்க. இந்த ட்ரிபிள் ஏ இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக 4th ஏ யூ வில் அச்சீவ். இஃப் நாட் யூ நோ ஒன். இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு கனவு இருந்திருக்கும். கண்டிப்பாக 2-3 கனவு கூட இருந்திருக்கும். அது வந்து இன்னைக்கு அது அவுடேட்டட் ஆயிடுச்சுனோ, அல்லது வந்து அதை விட இது பெட்டராக இருக்கும்னோ, வேற ஒரு பாத்துக்கு நான் மாறலாமா, இல்லை நான் நினச்சதை நோக்கியே போயிடுறது சரியாக இருக்குமா? இல்லை, நான் இதில் 30 வருஷமாக அந்த லைனில் இருக்கிறேன். பையன் வந்து 8th வரை என்ன சொல்லுவான்னா, நான் டாக்டர் ஆகணும்மா. 9th வந்த உடனே அந்த பயாலஜிலாம் பார்த்த உடனே எனக்கு டாக்டரே வேண்டாம், நான் இன்ஜினியரிங் போராடியுமா. இது நான் பார்த்துருக்கேன். டாக்டர்னு சொல்லி ஃபேமிலியில் பிறந்த குழந்தை ப்ரீகேஜிலேருந்து எம்பிபிஎஸ் சொல்லி 8th வரையே வந்த அந்த பையன் பயாலஜியில் டயக்ராம் பார்த்தோன்னே பயந்துருவான். 11th வருவான், சார் மேக்ஸை பார்த்தோடனே நான் இன்ஜினியரிங்கே வேணாம் சார், நான் லா போகிறேன்ருவான். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். பட் எதை எடுத்தாலும் அவனால் அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இல்லை, அது சரியாக இருக்குமான்னு கேட்குறேன்னா.
சார் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். சேஞ்ச் ஓவர் பண்ணும்போது சில பேர் வந்து டாக்டர்னு எய்ம் பண்ணி அச்சீவ் பண்ணணும்னு பார்த்துருக்கேன். ப்ரீகேஜிலேருந்து பிஹெச் வரைய, அது எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அடுத்தது அவங்க பிஜி போவாங்க. போஸ்ட் டாக்டர்லேயும் பண்ணியிருக்காங்க. நான் அந்த மாணவரையும் பார்த்துருக்கேன். உன்னுடைய டார்கெட்னா அவங்க அப்பா அம்மா டாக்டர் இருப்பாங்க. சில பேர் வந்து அப்படி 12th வரைய வருவாங்க, டாக்டர்னு எய்ம் பண்ணுவாங்க, பயாலஜி குரூப் எடுத்திருப்பாங்க, இன்ஜினியரிங் முடிச்சு நல்ல சேலரியில் ஒர்க் பண்ணுறது பார்த்துருக்கேன். ரெண்டும் நடக்குது. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மீடியாவிலையும் நம்பர் 1 வந்தவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க எதை எடுத்தாலுமே அது ஒரு பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணால் கண்டிப்பாக அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். சரி, ஒரு நேயருக்காங்க பேசிடுவோம். லூர்து மேரி சென்னையிலேருந்து. வணக்கம், உன் கேள்வி கேளு. வணக்கம் சார். இப்போ என் பசங்க வந்து +2 காமர்ஸ் எடுத்திருக்காங்க. காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்திருக்காங்க. அவங்க இப்போ என்ன எடுத்தா நல்லா இருக்கும் அவங்களுக்கு காமர்ஸ் குரூப்ல? சரி, காமர்ஸ். மேடம், காமர்ஸை பொறுத்தவரை நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், சிஏ பண்ணலாம். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க காமர்ஸ் சொல்லுவீங்க, அது சிபிஎஸ்சியா ஸ்டேட் போர்டாக சொல்ல, இப்படி இருந்தாலும் எல்லாமே சேம் தான். இப்போ சிஏ பண்ணணும்னா அதுக்கு 3 லெவல் மேடம். ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட், ஃபைனல். ஃபவுண்டேஷனை பொறுத்தவரை 4 பேப்பர் இருக்கும். எக்கனாமிக்ஸ் இருக்கும், லா இருக்கும், மேக்ஸ் இருக்கும், அக்கௌண்டன்சி இருக்கும். மினிமம் 50% அவங்க ஸ்கோர் பண்ணணும். ஃபவுண்டேஷன் முடித்த பிறகு இன்டர்மீடியேட், அதில் 8 பேப்பர், அதுலேயும் 50%. ஒரு சப்ஜெக்ட் 40 எடுத்துட்டு இன்னொருல 60 எடுத்தால் கூட ஓவராலாக 50 வந்தால் பரவாயில்ல. அதுக்கு அடுத்தது 3 years இன்டர்ன்ஷிப், ஃபைனல். இன்றைக்கி இன்ஜினியரிங் முடிச்சு கூட வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மாணவர்களை பார்த்துருக்கேன். ஆனால் சிஎஸ் முடித்தவங்க கண்டிப்பாக வேலை உறுதியாக இருக்குது. 6 digit சேலரி. இது ஒரு ப்ராசஸ். இன்னொன்று கேட்டிங்க, 12th முடிச்சுட்டு காமர்ஸ் குரூப் படித்த மாணவர்கள் பிகாம் பண்ணலாம், பிசிஏ பண்ணலாம், பிபிஏ பண்ணலாம். பிகாம்லேயே 10க்கும் மேற்பட்ட பாடப்பிரிவுகள் இருக்குது. எல்லாத்துக்கும் ஈக்குவல் வேல்யூ தான். பிகாம் முடிச்சு கூட அவங்க சிஏ வரலாம். பிகாம் முடிச்சுட்டு சிஏ வரும்பொழுது ஃபவுண்டேஷன் தேவையில்லை, இன்டர்மீடியேட், ஃபைனல். கண்டிப்பாக அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த நேயர் திருப்பூர்லேருந்து சாந்தா. வணக்கம், உன் கேள்வி கேளுங்க. சார் வணக்கங்க சார். சொல்லுங்கம்மா. என் டாக்டர் வந்து 12th முடிச்சிருக்காங்க. அவங்க வந்து பயோமேக்ஸ் எடுத்திருக்காங்க சார். அடுத்து வந்து டேட்டா அனாலிசிஸ் படிக்கிற மாதிரி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்க சார். அதோடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி என்னங்கிறது தெரிஞ்சுக்கலான்னு தாங்க சார் கால் பண்ணேன். வெரி குட். முதல்ல பயாலஜி, மேக்ஸு ஒரு நல்ல குரூப் எடுத்திருக்காங்க. இப்போ அவங்க டேட்டா அனாலிசிஸ் அந்த சைடில் வரணும்னு ஆசைப்படுறாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் இருக்குது, இன்ஜினியரிங் சயின்ஸும் இருக்குது. நீங்கள் தாராளமாக ஆர்ட்ஸ் ஸ்கூல்லையும் போகலாம், இல்லை இன்ஜினியரிங் சயின்ஸும் போடலாம். டேட்டா சயின்ஸ் ஆர் டேட்டா அனாலிசிஸ். பட் யூஜி மட்டும் இல்லாமல் பிஜியும் பண்ணணும். ஸோ இந்த டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிசிஸில் ஆல்மோஸ்ட் பேப்பர்ஸை பொறுத்தவரை சேமாக தான் இருக்கும். நீங்கள் பிஎஸ்சி எடுத்தீங்கன்னா எம்எஸ்சி பண்ண வேண்டியிருக்கும். பிஏ முடிச்சுட்டு கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாடுகள்லேயும் அதிக வேலைவாய்ப்பு இருக்குது. பட் படிக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியை சொல்லிட்டு வரோம், வேல்யூ ஆட் கோர்ஸ் படிக்க சொல்லுங்கள். இந்த பைத்தான் படிக்கணும், குவாண்டம் கம்ப்யூட்டிங் படிக்கணும், ஜாவா படிக்கணும், C+ படிக்கணும். எல்லாம் படித்தாங்கன்னா கண்டிப்பாக வேலை நிச்சயம். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த நேயர் கோவையிலேருந்து லதா. வணக்கம், உன் கேள்வி கேளுங்க. இணைப்பில் இருக்கிறீங்க? ஹலோ, இணைப்பில் இருக்கிறீங்க? சார், நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் லதான்னு. சொல்லுங்க. பையன் வந்து டிசிஎம் இப்போதான் முடிச்சிருக்காரு. ஹலோ, என்ன முடிச்சிருக்காருமா? 12th பிசிஎம் குரூப் முடிச்சிருக்காரு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஹலோ, தொடர்ந்து பேசுங்க. சரி. அவருக்கு வந்து ஏரோநாட்டிக்கலோ ஏரோஸ்பேஸோ படிக்கணும்னு ஆசை இருக்கு. அதுக்கான ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் தான் கால் பண்ணேன் சார். ஏரோநாட்டிக்ஸ் இல்லாட்டினா ஏரோஸ்பேஸ். அவருக்கு வந்து அந்த லைன் போகணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. சரி. 6th இருந்தே அவர் அதுக்கான ப்ரிப்பரேஷன்லயே இருக்காரு. பட் கோயம்புத்தூர்னா என்ன மாதிரி காலேஜஸ், என்ன மாதிரி அவங்களுக்கு ஸ்கோப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் சார். சரிம்மா, தனிப்பட்ட ஒரு கல்லூரியை சொல்ல முடியாது, மற்றபடி உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க சார். சார், நல்ல அவரோட திங்கிங். வாழ்த்துக்கள். ஏரோநாட்டிக்கல் கேட்டிருக்கீங்க, ஏரோஸ்பேஸ் கேட்டிருக்கீங்க. ஏரோஸ்பேஸை 2ஆக பிரிக்கணும், ஏரோநாட்டிக்கல், அஸ்ட்ரோநாட்டிக்கல். இப்போ ஏரோநாட்டிக்கல்ங்கிறது ஏர்கிராஃப்ட் இன்சைட் த அட்மாஸ்பியர். இன்சைட் த அட்மாஸ்பியர்னா அவங்க என்னென்ன படிப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு ராக்கெட்டை பற்றி காமனாக பார்த்தா ராக்கெட்,
சேட்டலைட், ஃப்ளைட்டு, அதை பற்றி படிப்பாங்க. பட் என்னுடைய தனிப்பட்டது பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு எம்இ ஏரோநாட்டிக்கல் பண்ணால் மகிழ்ச்சி. ஏரோநாட்டிக்கல் ஒரு நேரோவாக அந்த குழந்தை போகக்கூடாது. இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பைலட் ஆகணும் சார், நான் ஏரோநாட்டிக்கல் பண்ணணும், ஏரோஸ்பேஸ் பண்ணணும்பாங்க. தயவுசெய்து பைலட்டுக்கும் ஏரோஸ்பேஸுக்கும் கனெக்ஷன் இல்லை. எனக்கு நான் ஏரோநாட்டிக்கல் மட்டும்தான் படிக்கணும், ஏரோஸ்பேஸை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ண போகிறேன்னா தாராளமாக கோவையில் நிறைய கல்லூரிகள் இருக்குது. சிறப்பாக கவர்மெண்ட் காலேஜஸே இருக்குது, அஃப்கோர்ஸ் ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. இந்த நிகழ்ச்சியை நம்ம சொல்ல முடியாது. நிகழ்ச்சியை ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டோம். ஸ்டார்டிங்கில் அதான் சொல்லிட்டு இருந்தோம். நேக்கு, என்பிஏ, என்ஐஆர்எஃப், அது ப்ரைவேட் காலேஜ் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் கல்லூரி இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். மெக்கானிக்கல் முடிச்சுட்டு போகிறது சிறப்பு. ஒருவேளை பிஇ ஏரோநாட்டிக்கல் எடுக்கணும் அப்படி தான் அவர் ஆசைப்படுறாருன்னா தாராளமாக நிறைய கல்லூரிகள் ப்ரைவேட் காலேஜஸில் எடுங்க. இந்த அக்ரிகேஷனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒளிமயமான எதிர்காலங்களுக்கு வாழ்க்கை. சரி, நன்றி. அடுத்த நேயர் உஸ்லம்பட்டிலேருந்து கணேசன். வணக்கம், உன் கேள்வி கேளு. நேப்பில் இருக்கிறீங்க கணேசன். கெமிஸ்ட்ரி சார், பாப்பா ப்ளஸ் 2 முடிச்சிருக்கா. சரி, அடுத்து என்ன படிச்சா எந்த காலேஜ்னு சிறப்பு. என்ன குரூப் சார்? கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்ஸ், மேத்ஸ், கெமிஸ்ட்ரி சார். சரி, அவங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்கு? அவங்க இன்ஜினியர் ஆகணும் ஆசைப்படுறாங்களா? பிஇடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம்னு இருக்காங்க. ஓ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ரைட், வெரி குட். பிடெக் ஓ, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுங்க இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், நீ கம்ப்யூட்டர் சயின்ஸை ஒட்டியே கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட கோர்சஸ் இருக்குது. எல்லா கோர்ஸுக்கும் ஈக்குவல் வேல்யூ. நீங்கள் பிஇயில் 40க்கும் மேற்பட்ட பாடப்பிரிவுகள் இருக்குது. ஃபஸ்ட் இயரை பொறுத்தவரை எல்லா கோர்ஸுக்கும் சேம் சிலபஸ் தான். செகண்ட் இயரில் தான் அது மாறுபடும். ஸோ படிக்கும் பொழுது வேல்யூ ஆட் கோர்ஸ் எடுத்து படிக்க சொல்லுங்கள். ஒரு நல்ல காலேஜில் படிக்க சொல்லுங்கள். நல்ல சிஜிபியில் முடிக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் உறுதியாக கிடைக்கும். இன்றைக்கி நமக்கு திறமையான பொறியாளர்கள் தேவை. நிறைய கல்லூரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் பொறியியல் பட்டதாரிகளை மட்டும் உருவாக்குறாங்க. நமக்கு தேவை பொறியியல் பட்டதாரி மட்டும் இல்லை, தலை சிறந்த பொறியாளர்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தை வருவாங்க. வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த நேயர் பாஸ்கர் சேலத்திலிருந்து. வணக்கம், உன் கேள்வி கேளு. வணக்கம் சார். தொடர்ந்து பேசுங்க சார். வணக்கம் சார். பாப்பா இந்த வருஷம் வந்து +2 முடிக்கிறாங்க சார். மேத்ஸ் பயாலஜி குரூப் சார். சார் பிஇல வந்து அந்த ட்ரிபிள்இ விட அந்த ஆர்கிடெக்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க சார். ஆர்கிடெக்ட் ஓரளவுக்கு ஃபியூச்சர் இருக்குங்க. ஹார்டிகல்ச்சரா? ஆர்கிடெக்ட் ஓகே, சூப்பர். ஆர்கிடெக்ட் சார். சரி, அதாவது ஓரளவுக்கு பெண் குழந்தைகளுக்கு ஃபியூச்சர் இருக்குங்களா சார்? சொல்கிறோம் சார், இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறோம். அதாவது அவர் ட்ரிபிள்இ கேட்குறாரு, ஆர்கிடெக்சர் கேட்குறாரு. ஓகே சார், பிஇ ட்ரிபிள்இ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் கோர்ஸ். இது பிஇ ஆர் பிடெக். ஆர்கிடெக்ட்னு சொல்லும் பொழுது 5 இயர்ஸ் கோர்ஸ். நீங்கள் ஆர்கிடெக்டை பொறுத்தவரை நாட்டா எக்ஸாம் எழுதணும். நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் ஆர்கிடெக்ட். அதுக்கு மேக்ஸ் இஸ் கம்பல்சரி. அதுக்கு இங்கிலீஷ் வேணும், டிராயிங் வேணும். வருஷத்துக்கு 2 தடவை அவங்க எக்ஸாம் நடத்துகிறாங்க. அதுக்கு ஒரு 5 இயர்ஸ் ஒரு மாடல் பேப்பரை அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்கனாலே கண்டிப்பாக அவங்களால கிராக் பண்ண முடியும். அன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணாலும் சரி, ப்ரைவேட் காலேஜ் ஜாயின் பண்ணாலும் சரி, நாட்டா எக்ஸாம் இஸ் கம்பல்சரி. அதிலே ஒன்று இருக்குது, பி பிளானிங் இருக்குது, பேச்சுலர் ஆஃப் பிளானிங். அதுக்கு நாட்டா எக்ஸாம் எலிஜிபிளாக கண்டிப்பாக எழுதணும். ஒருவேளை ஜேஇ மெயினில் பேப்பர் 2 அவங்க அப்ளை பண்ணியிருந்தாலே போதும். எனக்கு அதில் மார்க் தேவையில்லை, அப்ளை பண்ணியிருந்தாலே போதும். என்ன மார்க் வந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக அவங்களால ப்ரைவேட் காலேஜஸில் ஆர்கிடெக்ட் பண்ண முடியும். நீங்கள் ஆர்கிடெக்ட் முடிக்கிறவங்க, பேச்சுலர் ஆஃப் பிளானிங் முடிக்கிறவங்களுக்கு அதிக அளவு வேலை வாய்ப்பு இருக்குது. தாராளமாக எடுத்து படிக்கலாம். வாழ்த்துக்கள். சரி, நன்றி. அடுத்த நேயர் மோகன். வணக்கம், உன் கேள்வி கேளு. வணக்கம் சார். சார், எங்கள் டாக்டர் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்காங்க. சரி சார், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும். இப்போ வந்து அவங்க வந்து ப்ளஸ் வந்து சிவில் சர்வீஸும் பண்ணணும் சார். ஸோ எது சூட்டபுளாக இருக்கும்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால் சூட்டபுளாக இருக்குங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ்
பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரி, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். சார் முதல்ல வாழ்த்துக்கள். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க. அவங்க வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமா, அதை முடிச்சா அதிக அளவில் வாய்ப்பு இருக்குமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக சிவில் சர்வீஸ் எக்ஸாம்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குமா? இல்லை கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் சார். சிவில் சர்வீஸை பொறுத்தவரை அது நடந்தது யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பிஎஸ்சி முடிச்சவங்களும் வராங்க, பிஎஸ்சி அக்ரி முடிச்சவங்களும் வராங்க, ஏன் எம்பிபிஎஸ் பண்ணிட்டு கூட யூபிஎஸ்சி எக்ஸாம் கிராக் பண்ணி வராங்க. பிஇ முடிக்கிற மாணவர்களும் அதிக அளவில், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸே அவங்க நேமே நான் தாராளம் சொல்லலாம், அவங்க ஒரு கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் மிஸ் அம்மு ஜெயராஜ், அவங்க பிஇ முடிச்சு தான் உள்ளே வராங்க. ஸோ இதுக்கும் யூபிஎஸ்சி கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க சார். எனி டிகிரி வித் ஃபஸ்ட் கிளாஸ் இருந்ததுன்னா மகிழ்ச்சி. டெய்லி யூபிஎஸ்சி பொறுத்தவரை பேப்பர் ரீட் பண்ண சொல்லுங்க. டெய்லி அவங்க நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணணும், ஜென்ரல் நாலேஜை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ டிகிரி எழுதி முடிச்சுட்டு ப்ரிலிமினரி எழுதணும், மெயின் எழுதணும், தென் இன்டர்வியூ. கண்டிப்பாக அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சு கூட அவங்களால தலை சிறந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வர முடியும். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. சார், இந்த மாதிரி யூபிஎஸ்சி போகணுன்னு நினைக்கிறவங்க ஒரு அக்ரி போகணும் அப்படின்னு ஒரு பார்வை சொல்லுவாங்க. இப்போ அதை விட அடுத்தடுத்து என்னென்ன கோர்ஸ்லாம் போனால் யூபிஎஸ்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் சார்? அதாவது பூபாலங்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னா சென்னை சைதாப்பேட்டில் இருக்குது. கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லேயே ஒரு பிஎஸ்சி பண்ணுறாரு, முடிச்சுட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாரு. கடினம், அது தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு, இந்த மூணும் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல அடிச்சிடலாம். சார், முயற்சி என்பது முடிந்தவரை அல்ல, முடிக்கின்றவரை. என்னுடைய நல்ல நண்பர் நந்தகுமார் அவர்கள், இப்போ அவர் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆகிறாரு, குஜராத்தில் இருந்தார் சார். அவர் வந்து 8th ட்ராப் அவுட், அவரே என்ன சொல்லியிருக்காரு, அவரே மீடியாவில் பேசுவார். அவர் ட்ராப் அவுட், 10th ப்ரைவேட்டாக எழுதுறாரு, 12th ப்ரைவேட்டாக எழுதுறாரு. ப்ரைவேட்டா சார்? நம்ம ரெகுலராக போகிறவனுக்கே அட்மிஷன் கிடைக்காது. ப்ரைவேட்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டேட் போர்டில் 2 மார்க் ஷீட் வச்சுருப்பாங்க, 3 மார்க் ஷீட் வச்சுருப்பாங்க. வியாசர்பாடி அம்பேத்கர் காலேஜில் டிகிரி படிக்கிறாரு, முடிச்சு டிஎன்பிஎஸ்சி கிராக் பண்ணி யூபிஎஸ்சி இன்னைக்கு நம்ம கிராக் பண்ணி தலை சிறந்த ஐஆர்எஸ்ஸாக இருக்கிறாரு. எப்படியும் அச்சீவ் பண்ணலாம். சரி, திருவண்ணாமலையிலேருந்து மனோஜ் நேப்பில் இருக்கிறீங்க. வணக்கம், உங்கள் கேள்வியை கேளுங்க சார். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் படிக்கிறேன் சார். இதுக்கப்புறம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாமா இல்லாட்டி மெக்கானிக் இன்ஜினியரிங் படிக்கலாமான்றது? அதாவது சார், முதல்ல சார் இன்ஜினியரிங் பொறுத்தவரை நல்லா புரிஞ்சுடுங்க. 3 பிரான்ச் வந்து பிரைமரி. நம்ம எளிமையாக சொல்லணும் அப்படின்னா காயில், ஆயில், சாயில். சாயல்லாம் சிவில், ஆயில்லாம் மெக்கானிக்கல், காயல்லாம் ட்ரிபிள்இ இசிஇ. இதுலேருந்து பிரிஞ்சது தான் பல துறைகள். இப்போ நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, சார் நான் கம்ப்யூட்டர் படிக்கலாமா மெக்கானிக்கல் படிக்கலாமா? இது கம்ப்யூட்டர் பொதுவாகவே நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். கம்ப்யூட்டர் முடித்தாலும் சரி, மெக்கானிக்கல் முடித்தாலும் சரி, மெகாட்ரானிக்ஸ் முடித்தாலும் சரி, அவங்கள்ட்ட நல்ல சிஜிபிஏ இருந்து வேல்யூ ஆட் கோர்ஸ் முடித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களாலையும் தலை சிறந்த கம்பெனி இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் பாருங்கள், ஒரு சைடில் சிவில் முடித்தவங்க உட்காந்துருப்பான், இன்னொரு சைடில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பக்கத்தில் ஐடி முடித்தவங்க, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா மெகாட்ரானிக்ஸ் முடித்தவங்க. பட் எல்லாருமே C+ படிச்சிருப்பாங்க, ஜாவா, பைத்தான், குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஸோ அவங்க அப்டேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால நம்பர் 1 அச்சீவ் பண்ண முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கூகுள் CEO சுந்தர் பிச்சை, அவர் படித்தது மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங் தான். அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணலை, அவர் மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு தான் அதில் நான் கூகுள் CEO ஆனார். ஸோ என்ன பொறுத்தவரை எல்லா கோர்ஸும் ஈக்குவல் வேல்யூ தான். வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த நேயர் சென்னையிலேருந்து தர்ஷன். வணக்கம், உங்கள் கேள்வியை கேளுங்க. நான் வந்து இது பயோமேக்ஸ் படிச்சிருக்கேன். சரி. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி. இப்போ நான் பயோடெக்னாலஜி இல்லை சிஎஸ்சி ரெண்டுக்குள்ள எப்படி எடுக்கிறது, எது ஸ்கோப் இருக்கு, இந்த மாதிரி ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு? சரி. பயோடெக்னாலஜின்ற கோர்ஸுக்கு கேட்டா ஸ்கோப் இருக்கா, நான் இப்போதைக்கு ஸ்கோப் அந்த மாதிரி அதை பற்றி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? பயோடெக்னாலஜி பற்றி பயோடெக்னாலஜிக்கு ஸ்கோப் இருக்கான்னு கேட்குறீங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி முடிச்சிருக்கீங்க. பயோடெக்னாலஜி புரியுது மேடம். பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயோடெக் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. நல்ல காலேஜ் சூஸ் பண்ணுங்கள். பட் பயோடெக்கை பொறுத்தவரை யூஜி மட்டும் இல்லாமல்
பிஜி இஸ் மேண்டேட்ரி, கம்பல்சரியா. முடித்தவங்களுக்கு வெளிநாட்டில் இன்னும் அதிக வேலைவாய்ப்பு இருக்குது. பயோடெக் முடித்தவங்களுக்கு, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் முடித்தவங்களுக்கு. இப்போ பயோ மெடிக்கல் முடிக்கிறாங்க, அவங்க இன்ஜினியரிங் சைட்லேயும் போவாங்க, மெடிக்கல் சைட்லேயும் அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். எல்லா துறையும் ஈக்குவல் வேல்யூ தான். வாழ்த்துக்கள். முதல்ல நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த நேயர் ராஜ் சென்னையிலேருந்து. வணக்கம், கேள்வி கேளுங்க. ஹலோ, பேசுங்க. டிவி வால்யூமை மியூட் பண்ணுங்க. சரிங்க சார். உங்க கேள்வியை கேளுங்க. ஹலோ சார், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு பையன். அது நல்ல படிப்புங்களா? சரி. ஹலோ, பதில் சொல்லுவாங்க சார். சார் நல்ல அழகாக கேட்டீங்க சார். பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் கேட்டீங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம் இந்த நிகழ்ச்சியில். பிகாம்லே 10க்கும் மேற்பட்ட பாடப்பிரிவுகள் இருக்குது. பிகாம் ஜென்ரல் இருக்குது, பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது, பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் இருக்குது, பிகாம் எக்கனாமிக்ஸ் இருக்குது. பிகாம்லேயும் பல பிரிவுகள் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஈக்குவல் வேல்யூ தான். பிகாம் முடிச்சுட்டு அவர் தாராளமாக எம்காம் பண்ணலாம், இல்லை எம்பிஏ பண்ணலாம். கேட் எக்ஸாம் எழுதி, காமன் அட்மிஷன் டெஸ்ட் எழுதி தலை சிறந்த ஒரு ஐஏஎம்ல எம்பிஏ முடித்தாருன்னா நல்ல சேலரியில் ஒரு பிளேஸ்மெண்ட் உறுதியாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். நன்றி அளித்தமைக்கு. சார், இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பற்றி நம்ம ஆரம்பத்திலே பேசணும். எல்லோரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதை எந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறது, எந்த லெவலோடு அதை நிறுத்தணும், எந்த லெவலுக்கு வரைக்கும் அக்செப்ட்? சார், நிறைய பேரண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கும்பொழுது நான் என்கிட்ட கவுன்சிலிங் வருவாங்க. அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க, என் பையன் இந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும். ஓகே. அப்பா வந்துடுவாங்க, அம்மா வந்துடுவாங்க. நான் மிடில் நான் உட்காந்துருப்பேன், பையன் சைலண்டாக உட்காந்துருப்பான். அப்பா பேசிகிட்டே இருப்பார், அம்மாவும் பேசிகிட்டே இருப்பாங்க. நான் அவங்களுக்கு ஆதரவாக பேசணும்னா நான் வந்து சிறந்த ஒரு எஜுகேஷனிஸ்ட்னு சொல்லுவாங்க. நான் வந்து அப்பா அம்மா கவனிப்பேன். அடுத்த பையன் கேட்பேன், உன்னுடைய ஐடியா என்னப்பா அப்படின்னு. சார் மேக்ஸ் ஒன்றுமே புரியலை சார் அப்படிமா. இப்படி சொல்லுவோம், ஓப்பனாக பேசுவோம். சார் அவனுக்கு ஒன்றும் தெரியாது சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் தான் நல்ல நம்பர் 1. அவங்களுக்கு ஆதரவாக நான் பேசணும் எதிர்பார்ப்பாங்க. பட் என்ன பொறுத்தவரை மாணவனுக்கு அந்த குழந்தைக்கு இதில் ஆர்வம் இருக்கும், அதில் போட்டாங்கன்னா அவங்க நம்பர் 1 வருவான். எனக்கு தெரிஞ்சு சார் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிஇ போகிறாங்க, நிறைய பேர் போகிறாங்க. முடிச்சுட்டு அவன் அதுக்காக நம்ம நெகட்டிவாக சொல்லுவோம்ல, பிஇ முடிச்சுட்டு வேறு லைன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் மற்ற ஃபீல்டுக்கு போகிறாங்க. சில பேர் தான் கஷ்டப்பட்டு பிஇ நல்லா சிஜிபி முடிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதில் அவங்க அனுமதிச்சா அந்த மாணவன் சிறப்பாக வருவோம். சரி, நன்றி. அடுத்த நேயர் விருத்தாச்சலம்லேருந்து ஸ்ரீனிவாசன். வணக்கம், உங்கள் கேள்வி கேளுங்க. சார் வணக்கம் சார். ஏஐஎம்எல் ஏஐடிஎஸ் என்ன சார் இது ரெண்டுக்கும் வித்தியாசம்? ஓகே, ஏஐஎம்எல் ஏஐடிஎஸ். சார் முதல்ல என்ன படிச்சிருக்காங்க, முதல்ல என்ன படிச்சிருக்காங்க? முதல்ல பிசிஎம் பயாலஜி சார், பயோ மேக்ஸ் சார். ஓ, மேக்ஸ் வித் பயாலஜி படிச்சிருக்காங்க. அடுத்த என்ன ஐடியா கேட்டிருக்கீங்க? என்ன கேட்குறீங்க? ஏஐஎம்எல் ஏஐடிஎஸ் என்ன சார் வித்தியாசம்? ஏஐஎம்எல்க்கும் ஏஐடிஎஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு வந்து பிஎஸ்சியே இருக்குது சார், நல்லா புரிஞ்சுடுங்க. இது இன்ஜினியரிங் சைடு நீங்கள் போகலாம். அது இது வந்து 3 இயர்ஸ் கோர்ஸு. இந்த ரெண்டுக்கும் சில சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் ஒரு வேரியேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டால் பாடப்பிரிவுகளில் கிட்டத்தட்ட ஒரு 32 சப்ஜெக்ட் வரும். இங்கே ஒரு 28 சப்ஜெக்ட் வரும். பட் எனக்குமே யூஜி மட்டும் இல்லாமல் பிஜி பண்ணாங்கன்னா அவங்க அதில் ரிசர்ச் பண்ண முடியும். கண்டிப்பாக சிறப்பாக பண்ணுவாங்க. வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த நேயர் சென்னையிலேருந்து சரவணன். வணக்கம், உங்கள் கேள்வி கேளுங்க. ஹலோ, வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க. ஹலோ அங்கிள், இந்த மாதிரி நான் வந்து இப்போ சிபிஎஸ்சி படிச்சிருக்கேன். பயோமேக்ஸ் குரூப், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயோ, இங்கிலீஷ். இப்போ நான் வந்து இது டைரக்டா பிடெக் படிக்காம எம்டெக் படிக்க முடியுமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல? சரி. ஆர்இசி. ஓகே. அதாவது அவர் என்ன கேட்குறாருன்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி படிச்சிருக்காரு. நான் டைரெக்டாக எம்டெக் பண்ணலாமான்னு கேட்குறாரு. இது சில ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது. இன்டகிரேட்டட் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க நிறைய இடங்களில். இன்டகிரேட்டட் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எம்டெக் அட்மிஷன் டைரெக்டாக கொடுத்துட்றாங்க. ஒரு சில யூனிவர்சிட்டியில் கொடுக்குறாங்க. நீங்கள் அங்கே ஒருவேளை 4 இயர்ஸ் முடிச்சுட்டு என்னால் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெளியே வந்துடலாம். பிடெக் டிகிரியோட வெளியே வந்துடலாம். இல்லை அவங்க எம்டெக்கான ஃபீஸ் வாங்கிக்கிட்டு தான் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள், பிடெக் முடிச்சுட்டு
அடுத்தது ஒரு பிளேஸ்மெண்ட் வாங்க. உங்களுக்கு ஒருவேளை அதில் ஆர்வம் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எம்டெக் போகலாம். அங்கே நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. டான்சர் எக்ஸாம் எழுதியா போகலாம். கேட் எக்ஸாம் எழுதி கூட ஐஐடிலேயோ என்ஐடிலேயோ IIITலேயோ நீங்கள் தாராளமாக எம்டெக் பண்ணலாம் மத்திய அரசு உதவித்தொகையோட. ஸோ என்ன பொறுத்தவரை பிடெக் முடிச்சு எம்டெக் போகிறது சிறப்பு. நன்றி. அடுத்த நேயர் திண்டுக்கல்லேருந்து பிரியதர்ஷினி. வணக்கம், உன் கேள்வி கேளு. ஆக்சுவலாக நான் வந்து பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட். அப்போ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ். இதில் வந்து நான் மெடிக்கல் லைனில் கார்டியாக் டெக்னாலஜி படிக்கணும், பிஎஸ்சி சைடில், பாராமெடிக்கல் சைடில் சொல்லுங்கள். அப்போ அது ஸ்கோப் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். சரி, நல்ல ஒரு கேள்வி. முதல்ல ஒரு வாழ்த்துக்கள். அதனால் பேராமெடிக்கல் கோர்சஸை யாருமே கேட்கலன்னு கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தேன். நீங்கள் அழகாக கேட்டீங்க. கார்டியோ டெக்னாலஜி கண்டிப்பாக நீங்களும் நீட் எக்ஸாம் எழுதிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். பரவாயில்ல. நீங்கள் டாக்டரை விட பேராமெடிக்கல் ஸ்டாஃப்க்கு தான் அதிக அளவில் டிமாண்ட் இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் 195 நாடுகள் இருக்குது. அதில் ஹெல்த் கேர் பொசிஷனில் இந்தியாவோட பொசிஷன் 145. இப்போ நமக்கு நிறைய பேராமெடிக்கல் ஸ்டாஃப் தேவை. கார்டியோ டெக்னாலஜி நீங்கள் பேராமெடிக்கலில் 40க்கும் மேற்பட்ட பாரம்பரியங்கள் இருக்குது. நீங்கள் கார்டியோ டெக்னாலஜிக்கு 4 இயர்ஸ் நீங்கள் படிக்கணும். எல்லா கோர்ஸும் ஈக்குவல் வேல்யூ தான். பிஎஸ்சி நர்சிங் ஒன்று தான், பிஎஸ்சி ஃபிசியோதெரபி ஒன்று தான், கார்டியோ டெக்னாலஜி ஒன்று தான். என்ன பொறுத்தவரை ஒரு கவர்மெண்ட் காலேஜ் நீங்கள் படிச்சிங்கன்னா ஃபீஸு மிக மிக குறைவு. பேராமெடிக்கல் முடிக்கிறவங்களுக்கு உறுதியாக ஜாப் கிடைக்கும். இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, வெளிநாடுகள்லையும் அதிக வேலை வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் வந்து தமிழ்நாட்டை விட கேரளாவிலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் அதிகம். தாராளமாக காலேஜ் எடுத்து படிக்க வாழ்த்துக்கள். சரி, அடுத்த நேயர் இணைப்பில் இருக்கிறீங்க. நாமக்கல்லேருந்து சக்திவேல். வணக்கம், உங்கள் கேள்வி கேள்வி. சார் நாமக்கல்லேருந்து பேசுகிறேன் சார். பயோமேக்ஸ் இருக்குங்க சார். தொடர்ந்து பேசுங்க. 12th என்ன காலேஜ் இருக்குன்னு சொல்லி டவுட்டாக இருக்குங்க சார். எந்த காலேஜ் போகிறதுனா என்ன குரூப் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம்னு டவுட்டாக இருக்குங்க சார். இல்லை, நீங்கள் பேசுறது தெளிவாக இல்லை. காலேஜில் எந்த குரூப் எடுக்கலான்னு டவுட்டாக இருக்குங்க சார். பயோமேக்ஸா? நீங்கள் பயோமேக்ஸ்? சரி சார், பயோமேக்ஸ் முடிக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் இன்ஜினியராகவும் ஆகலாம். ஒருவேளை உங்களுக்கு சார்ட் ஆகணும்னா சிஏவும் பண்ணலாம். லா ஆசை இருந்ததுன்னா லாவுக்கும் போக முடியும். 12th மதிப்பெண்ணை வச்சு தான் போக முடியும். இல்லை சார் நான் அக்ரி போகணும் அப்படின்னா கூட தாராளமாக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் இருக்குது. அதுக்கு வந்து எக்ஸாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எக்ஸாம் கிடையாது. ஆல் இண்டியா லெவலில் எக்ஸாம் எழுதுறோம்னா ஐசிஏஆர்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ பயோ முடித்த குழந்தை அக்ரியும் போக முடியும், மெடிசனும் போகலாம், பேராமெடிக்கல் போகலாம், இன்ஜினியரிங் போகலாம், லா போகலாம், சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஆகலாம். எல்லா வாய்ப்பும் இருக்குது. உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நான் பயோமேக்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். வாழ்த்துக்கள். நன்றி. நிகழ்ச்சியோட இறுதி நேயர் விழுப்புரத்துலேருந்து ஜோசப். வணக்கம், உங்கள் கேள்வி கேளுங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். இப்போ பையன் வந்து 12th முடிச்சிருக்காப்புல, ஒன்றும் மார்க் வரல. நாளைக்கு தான் ரிசல்ட் வருது. அவர் இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு சொல்கிறாப்புல. அவர் என்ன படிக்க வைக்கலான்ட்டு, எங்களுக்கு வந்து மெடிக்கல் படிக்க வைக்கணும்னு ஆசை சார். சரி, மெடிக்கலில் ஏதாவது படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும். இன்ஜினியரிங் படித்தா என்ன இதில் படிக்க வைக்கலாம் சார்? அதுக்காக. சரி, ஓகே. அதாவது சார் பேரண்ட் நீங்கள் வந்து மெடிக்கல் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. கண்டிப்பாக இந்த மாணவன் நீட் எக்ஸாம் எழுதியிருப்பார். அவருக்கு இன்ஜினியரிங் ஆர்வம் இருந்தால் தாராளமாக அவர் இன்ஜினியரிங் படிக்க வைங்க. இன்ஜினியரிங்கில் 40க்கும் மேற்பட்ட ஒரு பாடப்பிரிவுகள் இருக்குது. பொதுவாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸை விரும்புவாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை விரும்புவாங்க, டேட்டா சயின்ஸை விரும்புவாங்க. எல்லா பாடப்பிரிவுகளுக்கும் ஈக்குவல் வேல்யூ தான். நம்ம நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தையே சொல்லிட்டு இருக்கோம். அந்த கல்லூரி NACல என்ன பொசிஷன், NIRFல என்ன பொசிஷன், NBAல என்ன பொசிஷன், குடும்பமானவரை கவர்மெண்ட் காலேஜஸ் சூஸ் பண்ண சொல்லுங்கள். படிக்கும் பொழுதே கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக அவர் பொறியியல் பட்டதாரியாக மட்டுமில்லை, தலை சிறந்த ஒரு பொறியாளர் வருவாங்க. வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு சார். எங்களுடைய நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி சார். நேர்களே, மீண்டும் அடுத்த வாரம் என்ன படிப்பு எந்த கல்லூரி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.